ஆக்சுவலாக வந்து இந்த சேஷு அப்படிங்கிற வந்து ஒரு கேரக்டர் வந்து லொல்லு சபா மூலமாக வந்து ஃபேமஸ் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் லொல்லு சபாவில் வந்த சேஷுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து அவங்க வீட்டில் ஒரு 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 எப்படி ஒரு அண்ணன் தம்பி அப்படி தான் நானும் அவனும் வந்து அப்படி பழகிட்டு இருந்தோம். ஸோ நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன், சில விஷயங்கள் வந்து ஸ்மோக் எல்லாம் பண்ணாத நான் அப்படின்னு. நானே அதிகமாக சாப்பிட்றவாள். நான் அவனுக்கு வந்து சொல்லுவேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சம் குறைச்சிக்கோ, இப்போ தான் வந்து படங்கள்லாம் வருது, ஃபேமஸ் ஆகிட்டு வரேன், ஸோ அதனால் வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஸ், எனக்கெல்லாம் பக்காவாக இருக்கா. இன்றைக்கி கூட வந்து அங்கே போனேன் இங்கே போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷூட்டிங் வந்து இங்கே எடுக்கிறதுனா என்ன, செங்கல்பட்டு எடுக்கணும், செங்கல்பட்டில் பைக்லேயே வருவாப்புல. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. மடிப்பாக்கம், மன்னிவாக்கம், முடிச்சூர் எல்லா லொக்கேஷன் வந்து லொல்லு சபாவில் இருக்கிறது அத்தனையும் வந்து வந்து தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்து இந்த லொக்கேஷனில் எடுங்க சொன்னது வந்து சேஷு தான் அப்படிங்க. ஸோ இது அவரோட வந்து வேலை கிடையாது. இது வந்து யாரோ பண்ணுற வேலை, ப்ரொடக்ஷன் மேனேஜர் பண்ணுற வேலை. ஆனால் அந்த வேலையை கூட வந்து சேஷு தான் வந்து பண்ணுவாப்புல. நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்டியூம் கூட வந்து இதை பண்ணுங்க அப்படின்னா, அவர் ஒரு காஸ்டியூம் போட்டு, ஒரு கோமாளித்தனமான ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து இதே பாஸ் இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குது சேஷு, இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சேஷு வந்து நடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எனி கேரக்டர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெனக்கடல் இருக்கும். அதாவது நம்ம ஒன்று சொன்னோன்னா அதை வந்து இன்னொரு 10 மடங்காக வந்து டெவலப் பண்ணி அது பண்ணுற ஒரு கேரக்டர் ஆச்சுங்களா. ஸோ ரெண்டாவது கடைசியாக வந்து அவன் என்ன நினச்சானோ ஏது நினச்சானோ தெரியல. அது எங்கள் லொல்லு சபா டீம் 20 வருஷம் கழித்து கெட் டுகெதராக வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் கூட சொன்னேன், இதெல்லாம் எங்கே பாஸ், எல்லாமே ஸ்கேட்டராக எல்லாமே கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் எப்படி நீ வந்து கோஆர்டினேட் பண்ணுவேன் அப்படின்னு. அதை நான் விடுங்க பாஸ், நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி வந்து ஒரு நாள் பண்ணாப்புல. அன்னைக்கு என்ன நினச்சானோ எதுவும் தெரியல, அவன் கண்ணுலேருந்து தண்ணி வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி வந்து எப்படி பஸ் இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு. அவனுக்கு என்ன ஆசை வந்தது தெரியல சேஷுக்கு, எங்களை எல்லாம் பண்ணுறது. இப்போ சேஷு போனது வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பத்தில் ஒரு ஆள் போன மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். என் பேர் சார்லஸ் ஆண்டனி, ஆர்டிஸ்ட்டு. லொல்லு சபா சேஷு அவர்கள் மரித்தது மிகவும் வருத்தமான ஒரு நிகழ்வு தான். அவர் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பராக இருந்தார். ஏழைகள் வந்து கஷ்டப்பட்டா, பசிச்சா, எப்படியாவது வேறு காசு வாங்கி அவங்களுடைய பசியை ஆற்றுறது அவருடைய ரொம்ப பெருமையாக நினைப்பார். ஆனால் இவருக்கு வந்து அரிசி இல்லை, பருப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி காசு வாங்கி அவர் எடுத்துக்காமல் அந்த காசை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுவார், அரிசி வாங்கி தருவார், பருப்பு வாங்கி தருவார், ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு மரணம் நிகழ்வு டைஜஸ்டே பண்ண முடியல. சமீபத்தில் லொல்லு சபா 20ஆம் ஆண்டு விழா ஒன்று நடத்தினாங்க க்ரீன் பார்க்கில். நானும் போயிருந்தேன். அவருடைய நண்பர்ன்றதுனால அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நான் லொல்லு சபா டீம் அவங்களோட நல்லா விருந்தாற்றி நல்லா பழகணும். ரொம்ப எந்துவாக இருந்தார். அவர் தான் அந்த நிகழ்வை வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நல்லா நடத்தினார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது நம்பவே முடியல. சமீபத்தில் வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாரையும் மகிழ்விச்சார். அவரை பார்க்கும்போதே வந்து என்ன மனசில் கஷ்டம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கவலையை மறக்கிற அளவுக்கு எந்துவாக எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணி சிரிக்க வைப்பார். அவருடைய மறைவு மிகவும் வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. என் நண்பர் சேஷா வந்து சேஷா தான் பேர். சேஷா இங்கே சேஷுன்னுங்க. அவர் வந்து எனக்கு சிறு பொழுதுலேருந்து எனக்கு பழக்கம். அது பழக்கம்னா வந்து எங்கள் வீட்டு பிள்ளை சேஷம் சொல்லலாம்.
அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் நெருங்கிய நண்பர், கூடவே இருப்போம், கூட எல்லாரும் இருந்தோம். இந்த அண்ணன் ஜெயபால் கூட இருக்கார். அதுமாரி வந்து அத்தனை பேரும் நாங்கள் இருந்து எங்கள் தெருவில் நல்ல ஒரு விளையாட்டு புள்ளியாக இருந்து ஆளருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு லைஃப்பை தேடின்னு போயிட்டோம் தனித்தனியாக. இது வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து என் மாமனார் தான் அஸ்திவாரமாக போட்டார். இந்த இடத்துல நல்லா இருக்கிறதுக்காக. என்ன ஒன்று எங்களுக்கு வந்து வருத்தமான செய்தின்னா, இந்த மாதிரி எல்லாரையும் காமெடி பண்ணிவிட்டு எங்களை வந்து மன வருத்தத்தோடு அனுப்பிச்சிட்டாருன்ற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. நாங்கள் நண்பர் எத்தனை பேர் நாங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிற நாளாகி போச்சு இது. எனக்கு இந்த சிறு பொழுதுலேருந்து பழக்கம், சின்ன பொழுது அவள் வந்து முன்னேற்றானே எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போன வருஷம் எனக்கு ரிட்டையர்டு வரேன்னு சொன்னால் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் மருத்துவ திருத்தின்னு சொன்னோம். எனக்கு அது எனக்கு எங்கள் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு வரேன், நான் வரல. எனக்கு அதுக்கு ரொம்ப அது எங்கள் குடும்பமே இப்போ வருத்தத்தோடு தான் இருக்குது. இதனால் என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. போய் பார்த்துட்டு பான்னாங்க. என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது. நாங்கள் அதான் ரொம்ப வருத்தம், ஆழ்ந்த வருத்தம் தெரியும். பசங்க ரொம்ப நல்ல பசங்க, அத்தனை இப்போ 3 பசங்களுமே. அதாவது பசங்களோட எதிர்காலம் தான் எப்படின்னு ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான். வணக்கம், நன்றி. நான் ஏரிவாயா ஷேக் சேஷோண்ணன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவருடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைம் மட்டுமே இல்லை, சாதாரணமாகவே வந்து அவர் பலருக்கு ஹெல்ப் பண்ணுவார். கொரோனா டைமில் அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஏகப்பட்ட பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மைக் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு வண்டியில் போவார். மாஸ்க் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஏதாவது போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய திருமண உதவிகள், நிறைய திருமணத்துக்கு உதவி செஞ்சுருக்காரு. நிறைய மருத்துவ உதவிகள் நிறைய செஞ்சுருக்காரு. இவ்வளோ சீக்கிரம் அவர் போவாருன்னு நம்ம நினச்சி பார்க்கல. என்னென்னா இப்போ தான் அவர் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல பேர் நிறைய கமிட் ஆனதாக சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இவ்வளோ சீக்கிரம் வந்து இறைவன் அவரை கூப்பிட்டுருக்கக்கூடாது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இன்றைக்கி இல்லாத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் நிறைய படங்கள்லாம் பண்ணார். ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணார். நாங்கள் எல்லாருமே லொலுசபா டீம் எல்லாருமே 20th ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். கலாட்டா சினி உலகம் சேனல் பண்ணாங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா 4 வருஷமாக 5 வருஷமாக போராடிட்டு இருந்தார். எல்லாருமே ஒன்றா சேர்த்து நம்ம சந்தோஷமாக ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணுவார். கேன்சல் ஆகிடும், திரும்ப கால் பண்ணுவார். இந்த மாதிரி ஆகிடுச்சுமா ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஆகிடுச்சுமா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரீன் பார்க்கில் வச்சு சூப்பராக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதில் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் பண்ணார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போவும் லாஸ்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா போய் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தார். சொன்னேன் நான், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, நீங்கள் திரும்ப திரும்ப இதையே பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லைம்மா விட்டம்மா அப்படின்னு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது கூட தெரியாது. இல்லைன்னா நல்லா இருக்கும்போது போய் பார்த்துருக்கலாம். எல்லாரும் இறைவனை வேண்டிக்கும் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு. அவர் நல்லது பண்ணது அவருக்கு நல்லதாகவே முடிஞ்சிருக்கும்.